எபிசோட் 25. ஊசினா பயமோ? சிவன்யா அபிக்கு மெசேஜ் அனுப்பினாள். ஆனால் அவனிடமிருந்து எந்த ஒரு பதிலும் வராததால் அவளால் நிம்மதியாக ஒரு இடத்தில் இருக்க முடியவில்லை. எப்ப பார்த்தாலும் போனை கையிலேயே வச்சிட்டு இருப்பான், என்னோட மெசேஜுக்கு ரிப்ளை கூட பண்ணலையே. யோசித்தபடியே அவள் மணியை பார்த்தாள். 6 என்று காட்டியது. சென்று அவனை பார்த்துவிட்டு வந்து விடலாம் என்றே அவள் கிளம்பி விட்டாள். எங்க கிளம்புற? அது என்னன்னா, இங்க பக்கத்துலதான், சீக்கிரம் போயிட்டு வந்துடுறேன் சொன்னவள் அதற்கு மேல் அங்கு ஒரு நொடி கூட நிற்கவில்லை. ஏனென்றால் அடுத்து மினியிடமிருந்து வரும் கேள்விக்கு அவளிடம் பதில் இல்லை என்று தெரியும். அபியின் கெஸ்ட் ஹவுஸ். சிவன்யா வீட்டிற்குள் நுழைய அன்றை போல் இன்றைக்கும் அங்கு வேலை செய்து கொண்டிருந்த வேலையால் சிவன்யாவை பார்த்தார். இதற்கு முன்னால் இவள் இங்கு வந்த பெண்தானே என்று அவருக்கும் தெரியும். எனவே இம்முறை பெரிதாக கேள்வி கேட்கவில்லை. அண்ணா, அபி எங்க? அது தம்பி மேல ரூம்ல இருக்கு. ஆனா தம்பிக்கு உடம்பு சரியில்லை. தெரியும் அண்ணா, அதனாலதான் பார்க்க வந்தேன். அவரும் அதற்கு மேல் பெரிதாக எதுவும் கேட்டுக்கொள்ளவில்லை. சிவன்யா நேராக அபியின் அறைக்குள் நுழைந்தாள். அவள் உள்ளே நுழையவும் தட்டு தடுமாறி எழுந்து ரெஸ்ட் ரூமை நோக்கி சென்ற அபி தடுமாறி விழப்போகவும் சரியாக இருந்தது. அதை கவனித்தவள் அவன் விழுகாதவாறு ஓடி வந்து அபியை தாங்கி பிடித்தாள். அவனை தொட்ட உடனே அவளுக்கு தெரிந்துவிட்டது அவன் உடல் அனலாக கொதித்து கொண்டிருக்கிறது என்று. நான் ஹெல்ப் பண்றேன். அவனும் மறுப்பு சொல்லவில்லை. பாத்ரூம் வரை அழைத்து சென்றவள் பின் அவனுக்காக வெளியவே காத்திருந்தாள். மீண்டும் அவனை பத்திரமாக அழைத்து வந்து பெட்டில் அமர வைத்தாள். நீ இங்க என்ன பண்ற? அது நீ 2 நாளா காலேஜுக்கு வரலையா, அதனாலதான் உனக்கு நோட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்க. அபி அவளை புரியாமல் பார்த்தான். எங்கு அவனை பார்க்க வந்தோம் என்று கூறினாள். ஏதாவது நினைத்து கொள்வானோ என்று நினைத்தவள் அப்படியே மாற்றி பேச ஆரம்பித்தாள். இவ்வளவு ஃபீவரா இருக்கு, டாக்டர் என்ன சொன்னாரு? கேட்டுக்கொண்டே அவனுடைய அறையில் ஏதோ ஒன்றை துளாவிக் கொண்டிருந்தாள். அதை அபி கவனித்தான். ஆனால் அவளிடம் கேட்கும் அளவிற்கு அவனுக்கு தெம்பு இல்லை. அங்கிருந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸில் இருந்து டெம்பரேச்சர் பார்க்கும் மீட்டரை எடுத்தவள் அபிக்கு அருகில் வந்தாள். பின் அவனை வாயை திறக்கும்படி சொல்ல அவனோ முகத்தை வேறு பக்கமாக திருப்பினான். அவளாகவே அவனுடைய கன்னத்தை பற்றி தன்னை பார்க்க வைத்தாள். இந்த செய்கையை சிவன்யாவிடமிருந்து அவன் எதிர்பார்க்கவில்லை. தானாகவே அவளின் எண்ணத்திற்கு ஏற்றது போல் தன் வாயை திறக்க அவளும் அந்த டெம்பரேச்சர் பார்க்கும் மீட்டரை அவனுடைய வாய்க்குள் பொருத்தினாள். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இரு. பின் அதை வெளியே எடுத்து பார்க்க 103 டிகிரி காய்ச்சல் என்று காட்டியது. அதை பார்த்தவளுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. இவ்வளவு காய்ச்சல் இருக்கு, எப்படி 2 நாளா இருக்க? இந்நேரம் அந்த அறைக்குள் கையில் சூப் பவுலுடன் நுழைந்தார் வேலைக்காரர் முத்து. அது தம்பிக்கு ஊசினா பயம். காய்ச்சல் வந்தா ஊசி போடுறது வழக்கம் தானே, அதனால தான் ஹாஸ்பிட்டல் போகல. அவர் அப்படி சொன்னதும் அபி அவரை முறைத்தான். அதில் அமைதியாகிவிட்டார். அவரை பொறுத்தவரை சிவன்யாவுக்கும் அபிக்கும் இடையில் ஏதோ ஒரு உறவு இருக்கிறது. அதனால்தான் சிவன்யா அபியை பார்க்க வந்திருக்கிறாள். எனவே அவளிடம் சொல்வதில் தவறொன்றுமில்லை என்று தோன்றியது. அந்த பவுலை அங்கேயே வைத்துவிட்டு முத்து வெளியேறிவிட அடுத்து வந்த சில நொடிகள் அபியையே அவள் குறுகுருவென்று பார்த்தாள். என்ன தோன்றியதோ அடுத்த நொடியே விழுந்து விழுந்து சிரித்தாள். என்ன, உனக்கு இம்புட்டோண்டு ஊசிய பார்த்தா அவ்வளவு பயமா சொல்லியவள் மீண்டும் விழுந்து விழுந்து சிரிக்க அபியால் கடுப்பை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. பலமே இல்லை என்றாலும் போது நிறுத்துறியா? அவள் முடிந்தவரை சிரிப்பை கட்டுப்படுத்த நினைத்தாள். ஆனால் முடியவில்லை. நான் கூட உன்னை பார்த்துட்டு போலான் தான் வந்தேன். ஆனா இப்படி ஒரு கண்டென்ட் கிடைக்கும்னு எதிர்பார்க்கல. தி கிரேட் அபி, காலேஜோடைய ராக் ஸ்டார் அபி, எல்லா பொண்ணுங்களோடைய கிரஷ் அபி, என்கிட்ட அக்ரிமெண்ட் போட்ட மிஸ்டர் அபிஷேக் ஒரு ஊசிய பார்த்து பயந்துகிட்டு ஹாஸ்பிட்டல் பக்கமே போகலையா? எனக்கு நினைக்கும் போதே செம்மையா இருக்கு. அபி தீயாக அவளை முறைக்க முயன்று தன் சிரிப்பை கட்டுப்படுத்தினாள். சரி சரி, ஓகே, சூடா இத குடி. அவள் அதை அவன் முன்னால் நீட்ட வாங்க மறுத்தான் அபி. பின் சிவன்யாவே ஸ்பூனில் எடுத்து அவன் முன்னால் நீட்ட மீண்டும் தன் முகத்தை வேறு பக்கமாக திருப்பிக் கொண்டான். இதையெல்லாம் பார்க்கும்போது
ஏதோ சிறு குழந்தை சாப்பிட அடம் பிடிப்பது போல் தோன்றியது அவளுக்கு. இங்க பாரு, ஏதாவது சாப்பிடணும், அப்பதான் உடம்பு சரியாகும். பேசக்கூட எனர்ஜி இல்லல்ல உனக்கு? அவனுக்கு கேட்க வேண்டுமென்றுதான் கூறினாள். ஆனால் இதுவே அவன் நார்மலாக இருந்திருந்தால் இந்நேரம் அவனிடம் திண்டாட்டம் ஆகியிருக்கும் என்று அவளுக்கு நினைவு வர, சரி நான் ஊதித்தரேன், கொஞ்சமாவது குடி. ஒரு குழந்தைக்கு ஊட்டி விடுவது போல் அதை மெதுவாக ஊதி அவனுக்கு அதை ஊட்டியும் விட்டாள். காய்ச்சலில் இருந்தவனுக்கு அது கசந்தது போலும். தொண்டை குழிக்குள் இறங்க மறுத்தது. இரும்பினான். அவனுடைய நெஞ்சில் கை வைத்து தேய்த்துவிட இதை அவன் எதிர்பார்க்கவில்லை. சிவன்யாவுடைய இந்த திடீர் அக்கறையில் சற்று திணறித்தான் போனான். அவள் முழுமையாக அந்த சூப்பை குடிக்க வைத்தாள். பின் அமைதியா படுத்து தூங்கு. அவன் தூங்கும் வரை அங்கேயே அமர்ந்திருந்தாள். ஆனால் பாவம், அவனுக்கு தூக்கம்தான் எட்டாக்கனியாக மாறிப்போனது. அவனுடைய நெற்றியை தொட்டு பார்த்தாள். காய்ச்சல் இன்னும் அப்படியே இருக்க என்ன செய்வது என்று யோசித்தவள் எங்கோ கிளம்பி சென்றாள். அடுத்த 1 மணி நேரத்தில் டாக்டருடன் வீட்டிற்குள் நுழைய, இங்க பாருமா, அபி தம்பி ஏதாவது சொல்ல போறாரு. நான் பாத்துக்கிறேன்னா, ஏற்கனவே 2 நாளா இப்படியே இருக்கான். விட்டா அதுவும் குணமாகாது. சொன்னவள் டாக்டரை அழைத்து கொண்டு மேலே இருக்கும் அறைக்கு சென்றாள். கண்கள் மூடி படுத்திருந்த அபியின் நெஞ்சில் யாரோ எதையோ வைத்து உரசுவது போல் அவனுக்கு தோன்ற சட்டென கண் விழித்து பார்த்தான். டாக்டர் அவனை பரிசோதித்துக் கொண்டிருப்பதை பார்த்தவனுக்கு கண்கள் அதிர்ச்சியில் அகல விரிந்தது. டோன்ட் வரி, ஐம் டாக்டர் அசோக். லெட் மீ செக் யூ. போது நிறுத்துங்க. உங்களை யார் உள்ள விட்டா? படுக்கையிலிருந்து சற்று எழுந்து அமர்ந்தவன் சிவன்யாவை பார்த்துதான் முறைத்தான். இது அவளுடைய வேலை என்று புரிந்தது. இங்க பாருங்க, உங்களுக்கு ஃபீவர் இருக்கு. லெட் மீ ட்ரீட் ஃபார் தட். அந்த வெங்காயம் எனக்கே தெரியும். ஐ said you get out. அது கரெக்டு தான். ஆனால் ஃபீவர் நார்மலாக ஒரே நாளில் குறையும். 2 நாளாக உங்களுக்கு ஃபீவர் இருக்கும்போது அது கண்டிப்பாக என்னன்னு செக் பண்ணணும். ஒன்றும் தேவையில்லை, வெளியே போங்க. முத்தண்ணா! அவன் கத்த கீழே இருந்து பதறிக்கொண்டு மேலே வந்தார் முத்து. யாருக்கிட்ட இவங்களை என் ரூம்குள்ள விட்டீங்க? இங்கிருந்து போக சொல்லுங்க. அண்ணா, ஒரு நிமிஷம் இருங்க, நான் பேசிக்கிறேன். இங்க பாரு அபி, எதுக்காக இப்படி அடம் பிடிக்கிற? ஊசி போடுறதுனால ஒன்னும் ஆகிறது. உண்மையை சொல்லவா, அது வலிக்காது. பேசிக்கொண்டே அவள் அருகில் வர, என் பக்கத்துல வராத, அங்கே நில்லு. என்னை பார்த்து நீ எதுக்காக பயப்படுற? நான் ஒன்னும் டாக்டர் இல்ல. இங்க பாரு, என்கிட்ட ஊசி கூட இல்ல. கேட்டுக்கொண்டே அருகில் சென்றவளின் பார்வை டாக்டரின் புறம் நைசாக நழுவிச் சென்றது. எபிசோட் 26. காதலின் ஆசையும் முத்தத்தின் சத்தங்களும். சிவன்யா அபிக்கு அருகில் வரும்போதே டாக்டருக்கு கண் செய்கை செய்ய அவரும் ஊசியை எடுத்தபடி அவன் அறியாவண்ணம் அவனின் அருகில் வந்தார். இங்க பாரு அபி, நீ என்ன நம்ப, நிச்சயமா அது வலிக்காது. அவள் அவனுடைய கவனத்தை திசை திருப்ப நினைத்தாள். ஆனால் அபி டாக்டரை பார்த்து விட்டான். அவ்வளவுதான். சட்டென தன் படுக்கையிலிருந்து எழுந்தான். இங்க பாருங்க, என் பக்கத்துல வர வேண்டாம். டாக்டர் சிவன்யாவை பார்க்க அவளோ நிற்க வேண்டாம் என்று கண்ணசைவு செய்தாள். முத்தண்ணா, அவர்கிட்ட சொல்லுங்க, எனக்கு ஊசி வேண்டாம். அவன் அக்மார் சிறுவனைப் போல அடம்பிடிக்க ஒரு கட்டத்தில் படுக்கையின் மீதே ஏறி நின்றான். அபி, கீழே இறங்கு. முடியாது, நீங்க 2 பேரும் முதல்ல இங்கிருந்து வெளியே போங்க. அண்ணா, இவங்களை வெளியே போக சொல்லுங்க. அவனுடைய இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் சிவன்யா பயப்படுவது போல் இல்லை. இன்று ஒரு கை பார்த்து விடலாம் என்று அவளும் அந்த படுக்கையின் மீது ஏறி அபியை பிடிக்க முயற்சித்தாள். அவனோ கீழே இறங்கி ஓட ஆரம்பித்தான். அந்த அறைக்குள்ளேயே இங்கும் அங்கும் என்று அவர்கள் ஓடிக்கொண்டிருக்க ஒரு கட்டத்தில் அபியை பிடிக்க முத்து அண்ணாவும் உதவி செய்தார். என்ன விடுங்க, என்ன விடுங்க, விடுங்கன்னு சொல்றல்ல. முத்தண்ணா, நீங்களுமா? சாரி தம்பி, நீங்களும் 2 நாள் படுற கஷ்டத்தை என்னால் பார்க்க முடியல. ஒரு ஊசி தானே, போட்டுக்கோங்க. அது சிவன்யா பாப்பா சொல்ற மாதிரி வலிக்காது. இங்க பாரு, சத்தம் போடாத. ஊசி போடும்போது உன்னோட கவனம் வேற எங்கேயாவது இருந்ததுன்னா நிச்சயமா ஊசி போட்டது உனக்கு தெரியாது. நீ வேற எதையாவது நினைச்சுக்கோ. என்ன விளையாடுறியா? முதல்ல என்ன விடு. சரி, வேணா ஒன்று பண்ணலாம். நீ ஊசி போட்டுக்கோ. அதுக்காக நீ என்ன செய்ய சொன்னாலும் நான் செய்யறேன். அவள் என்னதான் சொன்னாலும்
அபியின் மனம் இறங்குவது போல் இல்லை. அவர்களிடமிருந்து விடுபட அவன் போராடிக் கொண்டிருக்க சிவன்யா டாக்டரை பார்த்து மீண்டும் கண்ணசைவு செய்தாள். அவரும் ஊசியை எடுத்துக்கொண்டு அருகில் வர ஒரு கட்டத்தில் அபி கத்தவே ஆரம்பித்தான். அவனுடைய வாயை பொத்தினாள் சிவன்யா. பின் வேறு வழியில்லாமல் அவனுக்கு வலுக்கட்டாயமாக முதல் முறையாக ஊசி போடப்பட்டது. அவ்வளவுதான் மிஸ்டர் அபி. எதுக்காக இப்போ இவ்வளோ ஆர்ப்பாட்டம்? இதுக்கப்புறம் உங்கள் ஃபீவர் தானாக குறைஞ்சிரும். டேக் கேர். இன்னைக்கு நைட்டு மட்டும் நல்லா ரெஸ்ட் வேணும். நாளைக்கு கம்ப்ளீட்டாக சரியாயிடுவீங்க. சிவன்யாவும் சரி என்று தலையசைத்தாள். பின் டாக்டர் அங்கிருந்து கிளம்புவதாக சொல்ல, நான் போயிட்டு வரேன். இப்பொழுது அந்த அறையில் அபியும் சிவன்யாவும் மட்டுமே இருந்தார்கள். அபியை பார்க்க வேண்டுமே. ஊசி போட்டதால் அவன் முகத்தில் கோபம் அப்பட்டமாக தெரிந்தது. அவன் எதுவும் பேச முடியாமல் எதிரே இருந்தவளை முறைத்து கொண்டிருந்தான். இங்க பாரு, நீ என் மேல கோவப்படுறன்னு தெரியுது. ஆனா எனக்கு வேற வழி தெரியலப்பா. சாரி. அதுக்காக நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். வாய் மூடு. உன்னை நாளைக்கு கவனிச்சுக்கிறேன். சொல்லியவன் ஊசி போட்ட இடத்தை தொட்டு பார்த்தான். அது அவனுக்கு பயங்கரமாக வலித்தது. பின் எதுவும் பேசாமல் படுத்துக் கொண்டான். சிவன்யாவிற்கு தான் இப்பொழுது அவனை என்ன சொல்லி சமாதானம் செய்வது என்று தெரியவில்லை. முதலில் அவன் குணமடையட்டும், பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று அவளும் அமைதியாகிவிட்டாள். நேரம் இப்படியே கடக்க மாலை நேரம் கடந்து இரவு அதனுடைய ஆதிக்கத்தை ஆரம்பித்துவிட்டது. சிவன்யாவிற்கு மினியிடமிருந்து மெசேஜ் வந்தது. எங்க இருக்க? எவ்வளவு நேரம் ஆகுது? மினி, அது நான் இன்னைக்கு வரக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஏதாவது சொல்லி அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா? லேட் ஆகுமா? அப்படி எங்க இருக்க நீயே? அது என்னன்னா, நான் இங்க அபிய பார்க்க வந்தேன். அவனையா? அவனை பார்க்க எதுக்காக போன? இல்லப்பா, அபிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க என்று சொல்ல ஆரம்பித்தவள் தான் அப்படி வேண்டிக் கொண்டதால்தான் இவனுக்கு இப்படி ஒரு நிலைமையா என்று நினைத்து வருந்துவது வரை கூறினாள். முட்டாள் மாதிரி யோசிக்கிற. அவனை யாரு நைட்டு போய் ஸ்விம் பண்ண சொன்னது? அதனாலதான் இப்படி ஆயிருக்கு. நீ கிளம்பி வா சிவா. இல்ல மினி, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரனே. ஏதாவது சொல்லி சமாளி ப்ளீஸ். நான் சொன்னா மட்டும் நீ கேட்கவா போற? சரி, என்னமோ பண்ணி தொலை. ஆனா சீக்கிரம் வந்து சேரு. அதற்கு பிறகுதான் சிவன்யாவிற்கு நிம்மதியானது. வேலைக்காரர் சிவன்யாவிற்கும் அபிக்கும் உணவை கொண்டு வந்து கொடுத்தார். அபி எப்படியும் சாப்பிடப் போவதில்லை என்று அவளுக்கு தெரியும். ஏனென்று தெரியவில்லை. அவளுக்கும் சாப்பிட மனம் வரவில்லை. அதில்லை, நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவேன். சுடுதண்ணி கீழே ஃப்ளாஸ்கில் இருக்குது. டாக்டர் கொடுத்துட்டு போன மாத்திரை எல்லாம் இங்கே இருக்குது. வேறு ஏதாவது வேணும்னா சொன்னீங்கன்னா அதையும் செஞ்சு வச்சுட்டு கிளம்பிடுவேன். அண்ணா, கிளம்புறீங்களா? இங்கே இருக்கலாம்ல? இல்லைம்மா, அபி தம்பியை நான் 2 நாளாக இருக்க விடலை. அதற்கு மேல் அவளுக்கும் என்ன சொல்வது என்று தெரியவில்லை. சரி என்று மட்டும் தலையசைத்தாள். நேரம் இப்படியே கடந்து இரவு 9 தொட ஆரம்பித்தது. சிவன்யா மணியை பார்த்து கொண்டே இருந்தாள். வீட்டிற்கு வேறு செல்ல வேண்டும். ஆனால் இவனை இப்படியே விட்டு எப்படி செல்வது என்கிற கேள்வியும் எழுந்தது. அவன் அருகில் சென்று அவனின் காய்ச்சல் குறைந்திருக்கிறதா என்று பார்க்க நினைத்தவள் அபியின் நெற்றியில் கை வைத்து பார்த்தாள். ஆனால் அடுத்த நொடி அவளின் கண்கள் அதிர்ச்சியில் அகல விரிந்தது. இதற்கு முன்னால் அவனுக்கு காய்ச்சல்தான் இருந்தது. ஆனால் இப்பொழுது ஜுரமே அடித்தது. ஆனா இது எப்படி? ஊசி போட்டதுக்கு அப்புறமும்? அவள் யோசித்து முடிப்பதற்குள் பெண்ணவளின் கரத்தை பிடித்து இழுத்திருந்தான் அபி. அதில் தடுமாறியவள் அவன் மீதே சென்று விழுந்தாள். அபி, அபி என்ன பண்ற? என்ன விடு. ஆனால் அதெல்லாம் எங்கு அவன் காதில் விழுந்தது. தன் மீது விழுந்தவளை அடுத்த நொடி பின்னாலிருந்து தன்னின் அணைப்பிற்குள் கொண்டு வர நினைத்தான். ஆனால் சிவன்யா ஒரு மீனைப் போல அவன் பிடியிலிருந்து விலக போராடினாள். பாவம், காய்ச்சலில் இருந்தவனுக்கு ஊசி போட்டதால் அதன் பயம் ஜுரமாக மாறியது போலும். அபி, கண்ண தர. நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு தெரியுதா? அதற்கு அவனிடமிருந்து பதில் வரவில்லை. மாறாக அவனின் சூடான மூச்சுக்காற்றுதான் அவள் மீது படர ஆரம்பித்தது. சிவன்யாவின் உடலின் வெப்பம் அவனுக்கு அத்தனை கதகதப்பாக இருக்க அந்த கதகதப்பை அவன் விட்டு கொடுக்க விரும்பவில்லை. அணைப்பை மேலும் இறுக்கமாக்கினான். அவனின் கரம் சிவன்யாவின் இடையை பற்றி இருக்க அது கொஞ்சமாக நழுவி அவள் அணிந்திருந்த ஆடையை தாண்டி இன்னும் கதகதப்பான இடத்தை தேடி மேலே உயர்ந்து சென்றது. அவனின் காரியத்தில் துடித்து போனாள் சிவன்யா.
எபிசோட் 27. இது மோகமோ இல்லை பிரேமமோ? அபியின் கரம் அவளின் இடையிலிருந்து மேலும் மேலே ஏறி செல்ல அவனின் செய்கையில் துடித்து போனாள் சிவன்யா. அபி, நிறுத்த, முதல்ல என்ன விடு அபி. தன்னுடைய முழு பலத்தையும் பயன்படுத்தி அவன் பிடியிலிருந்து அவள் விலக முயற்சித்துக் கொண்டிருக்க அவளின் முயற்சியில் ஒருமுறை கண்களை லேசாக திறந்தான். அவனுக்கு எதிரே இருந்த சிவன்யா மட்டுமே தெரிந்தாள். ஆனால் அவள் இருக்கும் சூழ்நிலை அவனுக்கு புரியவில்லை. அபி, அவள் சொல்லி முடித்த தருவாயில் அவளின் இதழ் அவனின் இதழுக்குள் சிக்கிக் கொண்டது. அபியின் இந்த செய்கையில் சிவன்யாவின் கண்கள் அதிர்ச்சியில் அகல விரிந்தது. இதுவரை அவனை காயப்படுத்தக் கூடாது என்று நினைத்துதான் அவனை பிடித்து தள்ளிக் கொண்டிருந்தாள். ஆனால் அதற்கு மேல் அவளால் அமைதியாக இருக்க முடியவில்லை. சற்று கோபமாகவே அபியை பிடித்து தள்ள முயற்சித்தாள். அவளின் முயற்சி அனைத்தும் வீணாகி போக ஆடவனின் முழு இடையும் இப்பொழுது அவள் மீதுதான் இருந்தது. சிவன்யாவால் அசைய முடியவில்லை. அவனை தடுக்கவும் முடியவில்லை. பாம்பிடம் மாட்டிக்கொண்ட கீரியைப் போல அவனின் ஆதிக்கமே அவளின் மீது அதிகமாக இருந்தது. என்ன தோன்றியதோ, ஒரு கட்டத்தில் அபியே சிவன்யாவை விடுவித்தான். அதில் மேல் மூச்சு கீழ்மூச்சு வாங்கியபடி அவள் அவனை பார்க்க, ஐ லவ் யூ சிவா, அப்பவும் சரி இப்பவும் சரி என்றான். அவனிடமிருந்து இந்த வார்த்தையை சிவன்யா எதிர்பார்க்கவில்லை. அதிர்ச்சியில் சிலையாய் உறைந்து போனாள். அதுவரை அவனிடமிருந்து விலக போராடிய அவளின் கைகள் அமைதி அடைந்தது. அபியும் அதற்கு மேல் சிவன்யாவை காயப்படுத்த விரும்பவில்லை. மாறாக அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டு அவளுடைய மஞ்சத்தில் முகம் புதைத்தான். அவளுடைய அணைப்பு அவனுக்கு மிகவும் தேவைப்படும் ஒன்றாக இருந்தது. தன்னை அணைத்திருப்பவனை பார்த்தாள். அவனுடைய அணைப்பிற்குள் ஒரு சிலையாய் கிடந்தாள் சிவன்யா. இப்படியே நேரம் கடக்க மணியை பார்த்தாள். மணி நள்ளிரவு 12 மணியை தொட ஓடிக்கொண்டிருந்தது. அபி, என்ன விடு, நான் கிளம்பணும். அவள் பேசியது அவனுக்கு கேட்டதா என்று தெரியவில்லை. அவனிடமிருந்து எந்த அசைவுமில்லை. அவனுடைய சீரான மூச்சுக்காற்றை அவள் உணர்ந்தாள். தூங்கிவிட்டான் என்பது புரிந்தது. எனவே அவன் பிடியிலிருந்து விலக நினைக்க மீண்டும் அவளை இறுக்கமாக அணைத்தவன் சற்று மேலே உயர்ந்து அவளின் கழுத்து வளைவில் முகம் புதைத்தான். இங்கே இரு சிவா. அவனின் கன்னம் கொடுக்கும் தீண்டுதல் அவளை என்னமோ செய்தது. கைகள் படுக்கையிலிருந்த போர்வையை இறுக்கமாக பற்றியது. அடிக்கடி அவனின் கரம் பெண்ணவளின் வயிற்று பள்ளத்தை தாண்டி அவனுடைய எல்லைகளை கடக்க நினைத்தது. ஆனால் சிவன்யா அவனின் கரத்தை தடுத்தாள். அபி, இப்படி பண்ணாத ப்ளீஸ். அதற்கு மேல் அபியிடமிருந்து பதில் வரவில்லை. அவள் உடல் தேகத்தின் மென்மையில் பைத்தியக்காரனுக்கு கூட பைத்தியம் பிடிக்கும். அப்படிப்பட்டவளின் கதகதப்பான அணைப்பை அவன் எப்படி விட்டுக் கொடுப்பான்? அவளின் அணைப்பிற்கு அவனின் உடலும் ஏங்கி தவித்தது போலும். சிவன்யா துளி கூட அசைய தயாராக இல்லை. இவள் சிறிதளவு அசைந்தாலும் அவன் பெரிதளவு ஏதோ ஒன்றை செய்ய ஆரம்பித்து விடுகிறான். உணர்வற்ற ஜடத்தைப் போல அவள் கிடந்தாள். நேரம் கொஞ்சமாக நகர ஆரம்பித்தது. சிவன்யாவிற்கு தூக்கமும் வர ஆரம்பித்தது. ஆனால் இது போன்ற நிலையில் அவள் தூங்க விரும்பவில்லை. அவள் அபியை பற்றிதான் யோசிக்க ஆரம்பித்தாள். இவனை தனக்கு பிடிக்குமா என்று யோசித்து பார்த்தாள். ஆனால் மனம் அப்படி எதுவும் சொல்லவில்லை. இதுவரை அவன் கொடுத்தது அனைத்தும் காயங்கள்தானே. அவனை பற்றி யோசிக்க ஆரம்பித்தவளின் எண்ணங்களில் அவளுக்கு சித்துவின் எண்ணம் மட்டுமே நினைவில் வந்தது. அவனை இதுவரை பார்த்ததில்லை என்றாலும் காரணமே இல்லாமல் அவனை இவளுக்கு பிடித்திருந்தது. இல்ல அபி, நான் உன்னை விரும்பல, விரும்பவும் மாட்டேன். எனக்கு சித்துவைத்தான் பிடிக்கும். நான் என்னைக்குமே உன்ன மாதிரி ஒருத்தனை விரும்ப மாட்டேன். நான் இன்னைக்கு ஏன் இங்க வந்தேன்னு என்ன நீ யோசிக்க வச்சுட்ட. நான் உனக்கு உதவி பண்ணத்தான் நினைச்சேன். ஆனா நீ இப்போ எனக்கு என்ன பண்ணிட்டு இருக்க? இதுக்கு மேல என்னால முடியாது. இன்னையோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் அபி என்று நினைத்தவள் அபியோடு இருக்கும் இந்த ஒரு இரவை மட்டும் எப்படியாவது கடந்துவிட்டால் போதும் என்று நினைத்தாள். ஒரு கட்டத்தில் அவனுடைய இடையை தாங்கிக் கொள்ள முடியாமல் சிவன்யாவின் கால்கள் மறுத்து போக ஆரம்பித்தது. அவள் லேசாக அசைய அபியின் அணைப்பு மேலும் அதிகரித்தது. பெண்ணவளின் பூவுடல் ஆடவனின் இடைக்கு கீழ் நசுங்க ஆரம்பித்தது.
அதில் முகம் சுளித்தாள் சிவன்யா. அபி, என்னை விடு, என்னால மூச்சு கூட விட முடியல. ஆனால் அதெல்லாம் எங்கு அவன் காதில் கேட்டது? தலகணையில் முகத்தை புதைப்பது போல அவளின் கழுத்து வளைவில் மேலும் முகத்தை புதைக்க சிவன்யாவிற்கு அது அருவருப்பாக இருந்தாலும் நியூட்டன் ஈர்ப்பு விசையைப் போல அவளின் உடல் அவனின் சிறிய தொடுதலுக்கே இழகி போக ஆரம்பித்தது. இதில் கூடுதலாக அவனின் இதழின் முத்தம் கொஞ்சமாக அதிகரிக்கவும் ஆரம்பித்தது. பெண்ணவளின் சங்கு போன்ற கழுத்தில் அவனின் முத்த ஊர்வலத்தை அவனை அறியாமலேயே ஆரம்பிக்க அதில் என்ன செய்வது என்று அறியாதவள் மேலும் போர்வையை இறுக்கமாக பற்றினாள். அவளுடைய கழுத்து, கன்னம், இதழ் என்று தொடங்கிய ஊர்வலம் மீண்டும் அவளின் கழுத்து வளைவுக்கு கீழிறங்க போக ஒரு நொடி அவளை அறியாமல் பெண்ணவளின் கரம் ஆடவனின் கேசத்தை இறுகப் பற்றியது. அவள் பிடித்தது ஒரு கணம் அவனுக்கு வலித்தது போலும். அதற்கு மேல் அவன் அவனுடைய பயணத்தை தொடரவில்லை. அவளுடைய மஞ்சத்திலேயே முடித்து கொண்டவன் அங்கேயே தஞ்சம் புகுந்தான். தன்னுடைய கீழ் உதட்டை இறுக்கமாக கடித்து கண்களை மூடியவளுக்கு கன்னம் வழியாக கண்ணீர் வடிந்தது. அன்றைய இரவு முழுவதும் சிவன்யாவிற்கு தூங்கா இரவாகவே கழிந்தது. மறுநாள் காலை சிவன்யா அபியை பார்த்தாள். அவன் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தான். அவனிடமிருந்து விடுபட மீண்டும் ஒரு முறை முயற்சித்து பார்த்தாள். இம்முறை அவனிடமிருந்து எந்த ஒரு அசைவும் இல்லை. எனவே தன்னுடைய முயற்சியை தீவிரமாக்கியவள் அவன் பிடியிலிருந்து விலக முயன்றாள். சிரமமாக இருந்தது. உடலெல்லாம் பயங்கரமாக வலித்தது. இருப்பினும் அப்படியே அவன் பிடியிலிருந்து விலகி எழுந்து விட்டாள். சிவன்யா அதற்கு மேல் அங்கு ஒரு கணம் கூட இருக்க விரும்பவில்லை. வேகமாக கிளம்பிவிட்டாள். எப்பொழுதும் போல் யாரும் அறியா வண்ணம் வீட்டிற்குள் வந்தவள் அன்றைய நாள் கல்லூரிக்கு கிளம்பினாள். மினி பலமுறை எப்பொழுது வந்தாய், என்ன நடந்தது என்று கேட்டு பார்த்து விட்டாள். ஆனால் சிவன்யா எதற்கும் பதில் சொல்லவில்லை. இன்றும் கல்லூரிக்கு அபி வரவில்லை. ஆனால் அதை பற்றி சிவன்யா துளி கூட யோசிக்கவில்லை. அவள் முகம் ஏனோ வாடியிருப்பதை துரு கவனித்தான். அவளிடம் என்ன என்று கேட்க சொல்லி மனம் சொன்னது. அவனும் அவள் தனியாக இருந்த நேரத்தில், என்னாச்சு? நீங்க எதை பத்தி கேக்குறீங்க? நான் காலையிலிருந்து உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன் சிவன்யா. நீங்கள் ஏதோ அப்செட்டில் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இஸ் எவ்ரிதிங் ஓகே? ஒரு விஷயத்த நான் மறக்க நினைக்கிறேன். ஆனா என்னால மறக்க முடியல. அதை நினைக்கும் போதே எனக்கு என் மேலேயே கோபம் வருது. அப்படி என்ன நடந்ததுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஆனால் அதற்கு சிவன்யா பதில் சொல்லவில்லை. அவள் சொல்ல விரும்பவில்லை என்று அவனுக்கு புரிந்தது. சரி, ஓகே, உங்களுக்கு சொல்ல விருப்பம்னா பரவாயில்ல. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நடக்கிறது எப்போவுமே நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்காது. உங்களால் மறக்க முடியாததுக்கு காரணம் நீங்கள் அதை பற்றி திரும்ப திரும்ப ஆழமாக யோசிக்கிறதுனால தான். ஒருவேளை அப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தானோன்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். லைஃப்பில் எப்போவுமே முடிஞ்சு போன ஒரு விஷயத்தை யோசிக்கவே கூடாது. அப்படி யோசித்தா இப்படி தான் நம்மளோட ப்ரெசண்ட்டை இழந்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு முடிஞ்சு போனதை நினச்சி கவலைப்படாதீங்க, ஓகே? என்னால் உங்களோட இந்த சேடான ஃபேஸை பார்க்கவே முடியல. சொன்னவன் அவள் புறம் ஒரு சாக்லேட்டை நீட்டினான். அதுவும் முகத்தில் புன்னகையோடு. ஏனோ அவன் முகத்தில் தெரிந்த புன்னகை அவள் முகத்திலும் தொற்றிக்கொண்டது போலும். புன்னகைத்தபடி அதை வாங்கிக் கொண்டாள் சிவன்யா.